ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 45 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சோட 15th அண்ட் 16th டேல இன்னைக்கு நம்ம பெங்களூர் தான் போகிறோம். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம்னு போக போக விலாகில் சொல்கிறேன். காலையிலேருந்து குளிச்சு முடிச்சுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு ட்ரெயின் அங்கேருந்து தான். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் டக்கர் ட்ரெயினில் போகிறது. எப்பயும் போல் எனக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ட்ராவல்னு வந்துட்டு சென்ட்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். காலையில் கொண்டு போய் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சந்தோஷமாக சாப்பிட்டு ட்ரெயினில் விற்று ஒரு கேவலமான காஃபி வாங்கி குடிச்சு சோகமாயிட்டேன். போர் அடிக்குதுன்னு படம் பார்க்கலான்னு நினச்சேன். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு கொஞ்சம் எடிட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ட்ரெயின் கரெக்ட் டைம் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கு செம்ம போர். ஸோ நான் என்னென்னே வீடியோ எடுத்து ரசிச்சுட்டு எப்படா பெங்களூர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பெங்களூர் வந்துருச்சு. சாரி, நான் தான் பெங்களூர் வந்தேன். நாங்கள் பெங்களூர் வந்து செக்இன் பண்ணிட்டு கர்டன் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம வியூ. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் சும்மா காஃபி குடிக்கலான்னு கிளம்பிட்டேன். காஃபி குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக டீயும் குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் இந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டாங்க. இன்னைக்கு டயட்லாம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. இந்த காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் நம்ம தம்பிங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த காம்படிஷன் முடியல நம்ம தம்பிங்க எல்லாருமே மெடல் பண்ணியிருந்தாங்க. செம்ம ஹாப்பி. மெடல் பண்ணாதவங்க செம்ம டஃப் கொடுத்துருந்தாங்க. இதுக்காக எங்கள் கோச்சஸ் செம்ம எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. கார்த்தி பத்தர்லாம் கையில் அடிபட்டு எல்லாருக்கும் பேண்ட்லாம் கட்டி விட்டு இருந்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லாம் முடிஞ்சுட்டு சென்னையை பார்த்து போகலான்னு நினச்சேன். அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். எங்கள் ட்ரெயின் 12 hours டிலே. வேறு வழி இல்லாமல் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சென்னைக்கு கிளம்பிட்டேன். இந்த 2 நாளில் நடந்துக்கிட்டே இருந்தேன். செம்ம டயர்டு. எப்படியும் ஒரு 25 ஸ்டெப்பு கவர் பண்ணியிருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யுவர் செல்ஃப்.